இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சர்ச் பண்ணி ரொம்ப நாளைக்கு அப்புறம் சரி ஓகே வாங்கலாம் அப்படின்ட்டு டெசிஷன் எடுத்து ஒரு மைக் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். இது வந்துட்டு நாங்கள் அலி எக்ஸ்பிரஸில் தான் வாங்கியிருந்தோம். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 அந்த மாதிரி ஒரு 200 கிராம்ஸ். இது ஆஃபரில் வந்துட்டு எங்களுக்கு 100 கிராம்ஸ் கிடச்சிச்சு. நம்மளோட இந்தியன் ருபீஸுக்கு பார்த்தோன்னா 2000 கிட்ட வரும். எவ்வளோதான் ரிவ்யூஸ் பார்த்து நம்ம போட்டிருந்தாலும் அந்த திங்ஸை நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது தான் அதோட எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிய வரும். அப்படி தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் அதை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு ரேப்பரிங் கவர் கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளார பார்த்தோன்னா பபிள் ட்ராப் பண்ணி அவ்வளோ சேஃபாக அந்த ப்ராடக்ட் அனுப்பியிருந்தாங்க. அவ்வளோ 2-3 லேயர்ஸ் மேலே பபிள் ட்ராப்பிங் கவரே கொடுத்துருந்தாங்க. இந்த மைக் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கொடுத்துருந்தாங்க. 2 மைக் இருக்கிற மாதிரி, அப்படி இல்லைன்னா ஒரு மைக், அப்புறம் வந்துட்டு ஐஃபோன் அதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி, ஆண்ட்ராய்ட் ஃபோன் கனெக்ட் பண்ணுற மாதிரி அடாப்டர், அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வாங்கியிருந்தது பார்த்தோன்னா பேர் மைக் தான், 2 மைக் இருக்கிற மாதிரி, அப்புறம் ஐஃபோன் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் வாங்கியிருந்தோம். இது பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா அது கூட ஃபஸ்ட்டு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருந்தாங்க. அப்புறமா சி டைப் சார்ஜர், அதுக்கப்புறமா அது கூட மைக் கனெக்ட் பண்ணுற மாதிரி 2 கிளிப்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம மைக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அது கூடவே ஒரு கனெக்டர், அப்புறமா 2 மைக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த பாக்ஸ்லேயே எவ்வளோ சார்ஜ் இருக்குது அந்த மாதிரி டிஜிட்டல் மீட்டரில் காமிச்சிட்டு இருந்துச்சு. இந்த மைக் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த மைக் கூடவே ஒரு மேக்னெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம மேக்னெட் வந்துட்டு எங்கே வைக்கிறதோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே இந்த மைக் வச்சோன்னா அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போ நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி தான். இது கூடவே 2 கிளிப் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுவும் இந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு நம்ம கிளிப்பு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலேயே இந்த மைக் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மொபைல் கூட எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது கூட இருக்கிற கனெக்டர் எடுத்துகிட்டு நம்ம சார்ஜிங் போர்ட்டில் அப்படியே போட்டுட்டோன்னா அது லைட் வரும். லைட் வந்ததுக்கப்புறமா நம்ம மைக் எடுத்து பார்த்தோன்னா அதுலேயும் கனெக்ஷன் காமிக்கும். இப்போ 2 TX1 TX2 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு மைக் எடுத்துட்டோம், ஒரு மைக் மட்டும் கனெக்ட் ஆகிருக்கு. அகெயின் இன்னொன்று எடுத்தோன்னா அதுவும் கனெக்ட் ஆகிடும். இப்போ டிஸ்கனெக்ஷனில் இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற அந்த ப்ளூ லைட் வந்துட்டு ஆஃப் ஆயிடும். மைக்கோட ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக நான் 2 ஆடியோ ஆட் பண்ணியிருக்கேன். அதில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ ஃபோன் மைக்ரோஃபோனில் தான் பேசிகிட்ருக்கேன். சரௌண்டிங்ஸ் இருக்கிற எல்லா சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும். இப்போ மைக் வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு வாய்ஸ் வித்தியாசம் வந்துட்டு நமக்கு தெரியும். ஆல்ரெடி மைக் இல்லாமல் பேசுனதுக்கும் இதுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது.